இந்த உலகத்திலேயே வலிமையானது, புத்தி கூர்மையானது அப்படின்னா அது கழுகு தாங்க. கழுகுக்கு 40 வயசு வரைக்கும் தாங்க ஆயுள். அதோட மூக்கு இருக்கு இல்லையா, அது முத்திடும். உணவு கூட கொத்தி சாப்பிட முடியாது. அதோட ரெக்கைகள் பருத்து அதனால் பறக்கக்கூட முடியாமல் போயிடும். இரையை தேட முடியாதுன்ற அளவுக்கு அது நோய்வாய்ப்பட்டு உணவு பற்றாக்குறையால் இறந்திடும். அந்த கழுகுல இருந்து சில கழுகுகள் மட்டும்தாங்க மாறுபடும். எவருமே அணுக முடியாத மலைப்பிரதேசத்தில் போய் தனியாக அமர்ந்து கொண்டு அந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? தனக்கு இடையூறாக இருக்கிற அந்த நீண்ட மூக்கை பாறையில் முட்டி முட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது உடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கூர்மையான மூக்கு முளைக்கும். அந்த மூக்கை வச்சு தனக்கு இடையூறாக இருக்கிற ரெக்கைகள் ஒன்றொன்னா அது பிடுங்கி போடும். கடைசியில் வடிவம் குன்றி எலும்பு தோலுமாக அது காட்சி தரும். ஒவ்வொரு இறகாக முளைக்க ஆரம்பிக்கும். மொத்த இறகும் முளைச்ச பிறகு புதிய கூர்மையான மூக்கோடு அந்த கழுகு பறக்கும் பாருங்க. அதுக்கு பெயர் கழுகு இல்லை, ராஜாளி. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கஷ்டங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ராஜாளி மாதிரி புதிய வாழ்க்கையை தொடங்கி ஆரம்பிக்கணும்.